ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி தக்காளி கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா பழம் தக்காளி பார்த்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு ஆனியன் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி விழுத நம்ம தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாதம் கூட சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.